ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது இந்தியாவிலிருந்து சர்வதேச விமானங்களில் வளைகுடா நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடியவர்களுக்குண்டான தற்காலிக விமான தடையானது மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்தும் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்த இந்தியர்கள் சிலருக்கு தொற்றுநோய் பாதிப்பின் காரணமாக அதே விமானத்தில் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ள செய்திகள் குறித்தும் காணலாம். செய்திகளை முழுவதும் காணுங்கள். இந்தியாவில் கொரோனாவின் இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவி வருவதால் இந்தியாவில் இருந்து ஓமனுக்கு நேரடியாக செல்லக்கூடிய விமானங்களுக்குண்டான தடையானது மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஓமன் சிவில் ஏவியேஷன் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஓமனின் உச்சக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவை தவிர இங்கிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ் உட்பட 16 நாடுகளின் குடிமக்கள் ஓமனுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்சமயம் இந்தியாவின் தீவிர கொரோனா பரவல் காரணமாக இந்தியாவிலிருந்து ஓமனுக்கு நேரடியாக இயக்கப்படும் விமானங்களுக்குண்டான சேவையானது விரைவில் தொடங்குவது சாத்தியமில்லை என்றும், இருப்பினும் இந்த தடை உத்தரவானது ஓமன் குடிமக்கள், தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளிலிருந்து வரக்கூடிய தூதர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள அவர்களது குடும்பங்களுக்கு பொருந்தாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஓமனின் உச்சக்குழு கூறுகையில், ஓமனில் தற்போது தொற்றுநோயால் பாதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும், முந்தைய மாதங்களை ஒப்பிடும்போது மே மாதத்தில் மட்டும் 60% தொற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும், வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் இது மேலும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளது. மேலும் இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த 3 மாதங்களுக்குள் ஓமனில் தொற்றுநோயானது கட்டுக்குள் கொண்டுவரப்படும் எனவும், இது தொடர்பாக உச்சக்குழு பல்வேறு சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே நேற்று இந்தியாவில் இருந்து மஸ்கட் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த பயணிகள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இந்த பரிசோதனை முடிவுகளில் 7 பயணிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் வந்த விமானத்திலேயே இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். ஓமன் நாட்டுக்கு வரும் பயணிகள் அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து வர வேண்டும் என்றும், முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஓமன் உச்சக்குழு எச்சரித்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.